ஹலோ. சொல்லு மச்சான். அருண் எங்கடா இருக்கா? வீட்டில் தான்டா இருக்கேன். ஏன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம். அப்படி என்னடா முக்கியமான விஷயம், சொல்லு. சொல்றத கேட்டு கொஞ்சம் பதட்டம் அடையாத. வேற ஒன்றும் இல்லை மச்சான். உன் பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, ஃபீவர் போல. அதனால சோனி ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கு. என்ன மச்சான் சொல்ற? ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிருக்கான்? அப்படி என்ன காய்ச்சல் வந்துச்சு? நல்லா தானே அவன் இருந்தான். என்ன மச்சான், ஒழுங்கா குழந்தைய கூட இந்த சோனியால பாத்துக்க முடியாதா? நான் இங்க தூக்கிட்டு வா தூக்கிட்டு வா போகலான்னு சொன்னேன், கேட்டுச்சா? எங்க தூக்கிட்டு போச்சான்? அவங்க அப்பா எங்க? மச்சான், ஜிஹெச்சுக்கு தான் அவங்க அம்மாவும் சோனியும் நடந்து போயிருக்காங்க. அவங்க அப்பா வெளியூர் எங்கோ போயிட்டாரா மச்சான், அதனால வந்து ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. சொல்ல வர்றதை கேளுடா, கேட்டுட்டு பிறகு பேசு. சரி சரி சொல்லு. அதுவும் இந்த மழையில நனைஞ்சிட்டு ஹாஸ்பிட்டல் இல்ல, கொடை பிடிச்சாலும் அவனுக்கு எப்படி சாரல் அடிச்சிருக்கும். என்னதான் நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல மச்சான். அவங்க அப்பா வெளியூர் போயிட்டாரா? பெரியவர் மட்டுக்கு பேசினாரு, குழந்தைய கூட்டிட்டு போறதுக்கு அவர் இல்லையா? எங்க போனாரு அப்படி? குழந்தை தானே முக்கியம். டேய், உன் சுச்சுவேஷன் எல்லாம் புரியுது. இங்க பாரு, அவரு வெளியூர் கிளம்பிட்டாரு, திடீர்னு இவனுக்கு முடியாம வந்துட்டு. ஸோ அதனால பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தானே மச்சான் போக முடியும். அதான் போனாங்களாம் பாத்துக்க. அங்க 2 days இருக்க சொல்லிட்டாங்க மச்சான். கொஞ்சம் குழந்தைக்கு ஹெவி ஃபீவரா இருக்கு, 2 days இருந்துட்டு நீங்க பார்த்துட்டு அப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதனால ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணிட்டாங்க. இங்க பாரு, அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்றதுக்கு சோனிக்கும் பயம், சோனி அம்மாக்கும் பயம். அதனால தான் என்கிட்ட சொன்னாங்க சொல்ல சொல்றதுக்கு. அதான் மச்சான் கால் பண்ணேன். அது சரி, நான் என்ன மச்சான் பூதமா பூச்சாண்டியா என்ன பார்த்து அவங்க பயப்படுறதுக்கு? சொல்லுடா, என்ன பார்த்து எதுக்குடா அவங்க பயப்படணும்? நான் என்ன பூதமா? ஆ ஏன் இந்த சோனிக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு என்ன அப்படி பயம்? நான் என்ன பண்ண போறேன்? அவங்க அப்பா அம்மா தான் முக்கியம், என் கூட வரமாட்டேன்னு சொல்லிருச்சுல்ல. பார்த்துக்கட்டும் மச்சான். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன். பார்த்துக்க சொல்லு பத்திரமா. ஏய், என்னடா போலையா நீ ஹாஸ்பிட்டலுக்கு? பார்த்துக்க சொல்லுங்கடா. லூஸ் மாதிரி பண்ணாத மச்சான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்ன ஏதுன்னு பாரு அந்த பிள்ளைய. அங்கே அவங்க அப்பாவும் இல்லையா? கொஞ்சம் ஆறுதலா நீ கூட இருந்தா தானே அவளுக்கு, சோனிக்கு. கிளம்பு. சாரி மச்சான், என்னாலலாம் போக முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு. என்கிட்ட சொல்றதுக்கு அவ்வளோ பயம், என் மூஞ்சில மட்டும் எப்படி முழிப்பாங்க? வேணாம் வேணாம், நான்லாம் போக முடியாது. பார்த்துக்கட்டும் குழந்தைய. எப்போ என்னோட வீட்டுக்கு வரணும்னு சோனிக்கு தோணுதோ அப்போ வந்துக்கிறட்டும். நான் அவளை வர வேணான்லாம் சொல்ல மாட்டேன். என் குழந்தை என்னைக்கா இருந்தாலும் அப்பாவை தேடி வரதான் செய்வான். மச்சான், கோவப்படுறதுக்கு நேரமே கிடையாது இது, சரியா? இந்த வெட்டி வீராப்பெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு கிளம்பு முதல்ல. சொல்லிட்டேன். இங்க பாரு, போன்ட்டேன், அவ்வளோதான். கையில எதுவும் பைசா இருக்கோ என்னமோ தெரியலடா. ஏதாவது ஒன்று கடையில் வாங்கணும்னா கூட சோனி கையில் வச்சிருக்கோ என்னமோ. போ மச்சான், உன்னோட ஒய்ஃபு உன்னோட குழந்தை, உன் பிள்ளை பொண்டாட்டி நீ தான் பார்க்கணும். போடா, போயிட்டு என்னன்னு கேளு. டேய், போக முடியாதுன்னா முடியாது. நீ ஃபோனை வைக்கிறியா? டேய் டேய் டேய், என்னடா ஃபோனை வைக்கிறியாங்கிற? நான் என்ன எனக்காகவா சொல்கிறேன்? உன்னோட குழந்தை வேணும், குழந்தைய பார்க்கணுன்னா போ, இல்லைன்னா நீ என்னமோ பண்ணு, வை. என்ன மாமா சொன்னாரு? ஏன் சத்தியா கேட்குற? அவன் போக முடியாதுன்னு சத்தம் போடுறான். நம்ம எதுக்கு தான் ஆளாகிறது, போங்கிட்டு. அவர் பிள்ளைக்கு முடியல, அவர் போக முடியாதுன்னு சொல்றாரா? கடவுளே, என்ன அறிவு இருந்ததா சொல்றாரா இல்லையா? வாங்க மாமா, நம்மளாவது போய் பார்க்கலாம். யாருமே பார்க்காம போறதா அவங்களுக்கு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கு சோனிக்கு. அதை தான் நானும் சொல்கிறேன், அருண் கேட்கவே மாட்டேங்கிறான். சரி நீ கிளம்பு, போவோம். ஆ சரி மாமா. மாமா, பாப்பா 2 பேரும்? சத்யா லூசா நீ? பாப்பா 2 பேரும் வீட்டில் விட்டுட்டு போ. 2 பேரை தூக்கிடலாம் ஹாஸ்பிட்டல்ல, ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? இப்போ இருக்க நிலைமைக்கு எங்க பார்த்தாலும் கிளைமேட் சரியில்லாம காய்ச்சல் தான். அதனால கொஞ்சம் பரவிட்டே இருக்கு. பாப்பாவை சின்ன பிள்ளையெல்லாம் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறது பயம். நீ வா, நீ மட்டும் கிளம்பு, போலாம். ஆ சரி மாமா. ஆ, பாப்பாவை அம்மாச்சி கிட்ட விட்டுட்டு நாம 2 பேருமே கிளம்பலாம். ஆமா சத்யா, சோனிக்கு காசு இருக்கோ என்னமோ கையில. அதான் அவனை போடான்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறான். ஆ சரி மாமா. சீக்கிரம் கிளம்பு, மணி ஆயிடுச்சு. ஆ
என்னடா யாருக்குடா உடம்பு சரியில்லை புரியல நீ பேசுனதே. அப்பா உங்க பேரனுக்கு தான். என்ன பிள்ளைக்கா? எப்படா நல்லா தானே இருந்த நம்ம பார்க்கும்போது திடீர்னு எப்படா உடம்பு சரியில்லாமச்சு? என்ன பிரச்சனையா? காய்ச்சலாம்ப்பா. கடவுளே. ஐயோ என் தங்கம் அவ்வளோ அழகால சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்கோம் அது பாட்டுக்கு. நம்மளை கூட பார்க்காம அங்கிட்டு திரும்பி திரும்பி சிரிக்குமே. அதுக்கு உடம்பு சரியில்லையா? அருணே என்னப்பா செய்தான்? ஆ காய்ச்சல் அடிக்கும் போல ரொம்ப. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் 2 நாள் பெட்ல அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்களாமா. ஐயோ 2 நாளா? ஏல யார் உனக்கு இப்ப சொன்னது? அர்ஜுன் தான் ஃபோன் பண்ணான் இப்போ. அதான் சோனிக்கும் அவங்க அம்மாவுக்கும் என்கிட்ட பேச பயமா, சொல்றதுக்கு பயமா. அதனால அர்ஜுன்கிட்ட சொல்லிரு தம்பின்னு சொல்லியிருக்காங்களாம் அவங்க அம்மா. அதனால மச்சான் ஃபோன் பண்ணி சொல்றான் நீ கிளம்பி வாடான்னா. நான்லாம் வர முடியாது. நான் கூப்பிட்டதுக்கு கிளம்பி சோனி வந்துச்சா, நான் மட்டும் ஏன் மச்சான் வரணும்? நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னப்பா அருணே இதெல்லாம் தப்புப்பா. நீ இப்படிலாம் சொல்லியிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் அவ உன்னோட குழந்தை இல்லையா அந்த பையன்? இப்படி சொல்லலாமா நீ? பாவம்ப்பா, முடியாம இருக்க நிலைமையில போறது இல்லையா? அப்பா உனக்கு கடமை இல்லையா அப்பாவனா நீ? அதுக்காக பார்த்துக்கட்டுமா? அவங்க அப்பா பெரிய வீர அப்பா பேசினார்ல, பார்த்துக்கட்டும். இப்போவும் வீட்டில் இல்லையாமா, எங்கேயோ வெளியில கிளம்பி போயிட்டாராம். அவங்க அம்மாவும் சோனியும் கொடையை பிடிச்சிட்டு நடந்தே ஜிஹெச்சுக்கு போயிருக்காங்க. அந்த ஜிஹெச்ல சரியா பார்ப்பாங்களா என்னன்னு கூட தெரியல. என்ன செய்யறதுனே தெரில. என்னத்த எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அருணே கிளம்புடா. நீயும் நானும் போய் பார்த்துட்டு வருவோம் பிள்ளைய. நான் தங்குறதுனா கூட நான் இருக்கிறேன்டாங்கண்ணே. போமா அங்கிட்டு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உனக்குலாம் கொஞ்சம் கூட அங்கேயே ரெஸ்பான்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கேயேம்மா நாம போகணும். ஒன்றும் தேவையில்ல, வேணாம். இப்படிலாம் பேசாத அருணே. என்னதான் இருந்தாலும் அந்த பையன் உன் குழந்தைடா. இப்படி பேசக்கூடாதுடா அருணே. வாடா கிளம்பி போய் பார்ப்போம். சரஸ்வதி உன் வேலை என்னமோ அதை பாரு. என்னப்பா நான் சொல்றது கரெக்டா? அருணே நீ சொல்றதாண்டா கரெக்டு. அவங்க வலிக்கு வரட்டும். எவ்வளோ நேரம் கேட்டு கெஞ்சினேன் கிளம்பி வா சோனி, கிளம்பி வா சோனின்னு. அவ அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை கிளம்பி வர மாட்டேன்னுச்சுல. அப்புறம் எதுக்கா நீ போய் பார்க்கணும்? காசு வேணும், உன்னையொட்டி காசு வேணும் போல, அதனாலதான் உன்னைய கூப்பிடுறாங்க. இப்போ மட்டும் நீ தேவைப்படுறியோ என்ன? ஏங்க நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டு பெரிய மனுஷத்தனமா நடந்துக்கோங்க. அவனுக்கு எடுத்து சொல்றது புத்திமதி சொல்றது நீங்கங்க. நீங்களும் அவன் கூட சேர்ந்துட்டு பேசினா அதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க பாரு அருணே, நீ கிளம்பியா? உன் அப்பா என்ன வேணாலும் பேசிட்டு உட்காந்துருப்பாரு. மா நான்லாம் கிளம்ப முடியாதுமா. சரஸ்வதி உன் வேலை என்னமோ அதை பாரு. அவன் தான் முடியாதுங்கிறான்ல. சும்மா கிளம்புடா கிளம்புடா கிளம்புடான்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க எல்லாம் பாத்துக்குவாங்க, பேசாம இரு. அந்த பிள்ளையா கிளம்பி வருதா இல்லையான்னு மட்டும் பாரு நம்ம வீட்டுக்கு. அது எப்படி அந்த பிள்ளையா வருமா? ஷோ எல்லாம் உங்களால வந்தது. அன்னைக்கு வாய் வச்சுட்டு ஒழுங்கா இருந்திருந்தா இப்போ இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? என்ன என்னைக்கு நான் பேசுறேன்னா அவங்க அப்பா பேசுனாங்களா ஓவரா? அதை சொல்லல. அதுக்கு முன்னாடி அந்த பிள்ளைய என்னென்ன பேச்சு பேசுனியா? வீட்டை விட்டு போன 2 பேர்த்தையும் விரட்டி விட்டியல்ல, அதுக்கு தான் சேர்த்து வச்சு சோனி அப்பா உங்களை பேசியிருக்காரு. மா போமாங்கிட்டு. நானே பெருசா எடுத்துக்கல, நீ ஏன் அதை சொல்லி காமிச்சிட்டு இருக்க? நல்லா கேளுடா அவங்க அம்மாவை. மா போயிட்டு உனக்கு சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரவா? இல்லைம்மா சோனி வேண்டாண்டி. பிள்ளை இப்படி காய்ச்சல்ல கொதிக்கும் போது நம்ம எங்க என்ன சாப்பாடு? வேண்டாம், நான் உனக்கு வாங்கிட்டு வரேன். ஏன்னா பிள்ளைக்கார பிள்ளை சாப்பிடாம இருக்கக்கூடாதுமா. இல்லைம்மா வேண்டாம்மா, பிள்ளைக்கு சரியானதான் எனக்கு சாப்பிடவே தோணும். ஏன் சோனி அப்படி சொல்ற? அப்படிலாம் சொல்லாத. பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது சரியா? நல்லா இருப்பான் பாரு. கையில பொம்மையை வச்சுட்டே தூங்குறான் உன் பிள்ளை. இந்த பொம்மை வந்ததுலேருந்து எப்படிதாம்மா கையில வச்சுக்கிருவான். அதான் மா நீ எவ்வளோ நேரம் தாம்மா பசியோட இருப்ப? பரவாயில்லடி, பிள்ளைய விட நமக்கு என்ன அப்படி சாப்பாடு முக்கியம் வேண்டி கிடக்கு. பிள்ளை சரியாகட்டும். நான் போய் அம்மா உனக்கு வாங்கிட்டு வரேன், நீ சாப்பிடு முதல்ல. சோனி குழந்தை எப்படி இருக்கான்? சத்யா வாம்மா. தம்பி வாங்கப்பா. இன்னும் காய்ச்சல் குறையவே இல்லைப்பா. டாக்டர் இப்போ தான் வந்து செக்கப் பண்ணிட்டு போனாங்க. இன்ஜெக்ஷன் கூட போட்டு விட்டாங்க நரம்புல. இன்னும் காய்ச்சல் குறையல. ட்ராப்ஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டே தான்ப்பா இருக்கிறோம். இன்னுமா குறையல? ஐயோ பாவம் குழந்தை, எவ்வளோ கஷ்டப்படுவான்ல. ஆமாமாம்மா, பார்க்கவே சங்கடமா இருக்கு. ஏதாவது அணைத்திட்டே இருக்காமாம்மா. சரியாயிடும் கவலைப்படாத. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லம்மாம்மா, அம்மாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க. அம்மாவுக்கு சாப்பிடாம இருந்தா சரி வராது உடம்புக்கு. எனக்கு கூட வேணாம் தம்பி, நான் நல்லா தான் இருப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவளுக்கு பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும். அவளுக்கு மட்டும் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்கப்பா. 2 பேருக்குமே வாங்கிட்டு வரேன். அருண் எதுவும் ஃபோன் பண்ணானா சோனி? ஆஹா இல்லை மாமா, பண்ணவே இல்லை அவரு.
நானும் அவருக்கு பண்ணலை, கொஞ்சம் பயந்துட்டு தான். ஏதாவது கண்டபடி திட்டிவிட்டார் பேசிவிட்டார்னா மனசு கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நான் சொல்லலை. அதனால் அவரும் பண்ணல மாமா. சரி விடு, அவனும் கொஞ்சம் கோபத்தில் இருப்பான் நீ ஊருக்கு வரலன்னு சொல்லி. அப்புறம் பேசாமல் எங்கே போகிறான் சரியா? அப்புறம் விடு, பார்த்துக்கலாம். ஆ சரிங்க மாமா, பார்த்துக்கலாம். எப்படிடி இப்படி காய்ச்சல் வந்தது? ஸ்வெட்டருக்குள்ளெல்லாம் போட்டு தானே விட்ட? தரையில் எதுவும் கீழே போட்டியா தம்பியா? இல்லடி சத்யா, கீழெல்லாம் போடல. ஆனால் கிளைமேட்டுக்கு ஏதோ குளிர்ற மாதிரி இருந்துருச்சு. ஆனாலும் இப்படி ஆனது எப்படின்னே தெரில. போ, திடீர்னு பார்த்தா காய்ச்சலில் கொண்டு வந்துருச்சு பிள்ளைய. ஐயோ தங்கம், அது பாட்டுக்கு அழகா படுத்திருக்குமே, இப்படியா அதுக்கு ஒரு நிலமை? சமத்து போல அது பாட்டுக்கு இருப்பான் சத்யா. பாவமா இருக்கு அவனை பார்த்தா. சரி, இந்த உடனே சாப்பாடு வாங்கிட்டு வர 2 பேருக்கும். மாமாவை எனக்கு வேணாம், அம்மாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லு சத்யா. சாப்பிடல நீ மட்டும் சாப்பிடாம இருப்பியா? 2 பேர்த்துக்கும் சேர்த்தே வாங்கிட்டு வரட்டும். மாமா நீ பேசாம இரு. பாப்பா 2 பேரும் எங்கடி? பாப்பா 2 பேரும் ஏமா ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு, அதனால வீட்டிலே விட்டு வந்துட்டேன். எடி அந்த குள்ளாவை மாட்டி ஒரு பிள்ளைக்கு குளிர போகுது. ஆமா பிள்ளை, நானே மறந்துட்டேன் பாரு. இப்பதான் பார்க்க பிள்ளை நல்லா இருக்கு. ஐயோ கடவுளே, பிள்ளை அணத்துறாண்டி. சரிம்மா அல்லாதட்டி தாங்க மயிலு. அம்மாச்சி பக்கத்துல தான் இருக்கேன், அம்மாவும் இருக்கிற, பெரியம்மா கூட வந்துட்டா. அல்லாத அணத்துறாவனே. காய்ச்சல்ல தான் சத்யா பிள்ளை இப்படிலாம் அணத்துது. ஆமாம்மா, அதான் தெரியுது. பாவம் அவன் சின்ன குழந்தை. நாமளே காய்ச்சல் வந்தால் தாங்க மாட்டோம், அவன் சின்ன குழந்தை தானே, எப்படி தாங்குவான் சொல்லு? அதான் பிள்ளை பாவம் போல இருக்கு. சத்யா, அவங்களுக்கு 2 பிளேட்டும் கொடு. கொடுங்க மா. இன்னம்மா சாப்பிடு. சோனி போட்டுடி. ஏன் மாமா இட்லி? நான் தான் அம்மாவுக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க எனக்கு வேணும்னு தானே சொன்னேன். கேட்காம இப்படி பிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீயும் சாப்பிடாம கிடந்தா நீயும் பெட்டில் சேர வேண்டியதுதான். ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடு. அதுக்கு இல்லை, குழந்தை இப்படி கிடக்கும்போது சாப்பிட்றதுக்கு தோணவே இல்லை. இதில் வேற சாப்பாடா, அதனால தான் மாமா வேணான்னு சொன்னேன். சாப்பிட்றதுக்கு இஷ்டமே இல்லை. அதுக்கு என்ன செய்யறது? அவனுக்கு ஒன்றும் ஆகாது, சரியாயிடுவான். நீ சாப்பிடு. பாவமா இருக்கு, அணத்திக்கிட்டே இருக்கான் அர்ஜுன் மாமா. ஆமா தம்பி, ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளை அணத்தும் போது.